चरित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्तुरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 659வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது ஐஸ்வர்யாங்க கலாபகா என்பது. ஐஸ்வர்யம் என்றால் செல்வம். இவனே செல்வம், ஆயினவனுக்கு பூதி என்று பெயர் என்று சென்ற திருநாமத்திலே பார்த்தோம். இவன் கையில இருந்துட்டான்னா நமக்கு அப்புறம் செல்வத்துக்கு பஞ்சமே இல்லை என்ற பொருளையும் உணர்ந்தோம். இப்போ ஒரு நிகழ்ச்சியை நினைத்து பாருங்கள். நிறைய தடவை கேட்டிருப்பேன். நீலன் என்பதாக ஒரு தளபதி சோழ மன்னனுக்கு. நீலன் என்ற பெயருக்கு ஏற்ப கருந்த கலர், ஆனால் வைரம் பாய்ந்த திருமேனி. அவர் கருத்த வைரமாக இருந்தார். பேரழகன். பெண்கள் அவன்கிட்ட தன்னை அறியாமல் காதல் வேலையில் விழுந்துருவாங்க. அப்பேற்பட்டவன் நல்ல தளபதியாக இருந்ததுனால் நீலனை சோழன் திருமங்கை வளநாட்டுக்கு தலைவனாகவே வைத்தான். சோழனுக்கு நம்பிக்கை உள்ள தளபதி, சோழனுக்கு கட்ட வேண்டிய கப்பத்தை சரியாக கட்டக்கூடியவன், நம்பிக்கைக்குரியவன். இப்படி நீலன் தன் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் இருந்த பகுதியில் திருமங்கை வளநாடு பக்கத்தில் திருநாங்கூர் என்று ஒரு திவ்ய தேசம். அங்கே வெள்ளக்குளம் என்று ஒரு குளம், குளத்தின் கரையிலே பெருமான் இருக்கான், திருவேங்கடமுடையான் தான். அங்கே ஒரு சமயம் வெள்ளக்குளத்தில் நிறைய கமல தாமரை பூக்கள் பூத்திருந்தன. அப்போ வானத்திலிருந்து ஒரு விமானம் வந்து இறங்கிது. அப்பெல்லாம் வரும், ட்ரோன் வரா மாதிரி வரும் வச்சுக்கல. அதிலிருந்து சில அப்சரசுகள் வெள்ளக்குளத்தில் குளித்தார்கள். சீனிவாச பெருமானை, அண்ணன் பெருமாளை சேவித்தார்கள். கிடுகிடு என்று விமானத்திலேயே கிளம்பினார். இப்பெல்லாம் அப்படித்தான் பல திவ்ய தேசங்களை பார்க்குறோம். ஒரு டூரிஸ்ட் பஸ் வரும், இறங்கும். ஒரு 30 பேர் ஒரு அலையாக வருவாங்க. அவங்க போயிடுவாங்க. பஸ் நாழிச்சு கிளம்புன்னு போவாங்க. அடுத்த பஸ் வரும், 30 பேர் அலையாக வருவாங்க, போவாங்க. இதற்கிடையில் நாங்கள் சில சமயம் திருப்பாவிலாம் சேவிக்க விடுறோம் கோயிலில். அவர்கள் போன அப்புறம் ஒரு 4 பாட்டுக்கு ஒரு தடவை நிறுத்தி சேவிக்கணும். ஏன்னா அவர்கள் முக்கியம், வெளியூரிலிருந்து வருகிறார்கள். இப்படி நானே நாச்சியார் கோயிலில் பல முறை கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அந்த விமானம் கிளம்பிடுத்து. டைம் ஆகிடுத்து.
ஆனால் அதில் ஒரே ஒரு பெண்மணி, ஒரு அப்சரஸு, அவள் அந்த விமானத்தில் ஏறுவதற்கு சோம்பல் பட்டு கொண்டவள் போல அந்த குளத்தை நன்னா சுற்றி சுற்றி பார்க்குறாள். விமானம் பறந்து போனது கூட தெரியாது. அவ்வளோ பேரழகி விமானம் போனவாறு தகைச்சா. இனிமேல் எங்கேருந்து செல்ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவளுடைய துயரத்தை பார்த்தா அங்கிருந்த முதியவர் ஒருத்தர், ஒரு பெரிய வைத்தியர், ஆயுர்வேத வைத்தியர். பெண்ணே அழாத, நான் எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனேன், உன்னை பாதுகாக்கிறேன்னு அந்த முதியவருடைய பாதுகாப்பில் வந்துட்டான். வானத்தில் இருந்து வந்த அப்சரஸ் என்று எல்லாரும் அவளை அதிசயமாக கொண்டாடுவார்கள். அவருக்கு அவர் குமுதவல்லி என்று பெயரிட்டு வளர்த்தார். நீலன் அந்த குமுதவல்லியை பார்த்தான், கண்டதும் கொண்டான் காதல். அதனால் நீலனுக்கு கவலை கிடையாது, நேராக போனான் இந்த வைத்தியத்தை. ஐயா, நீங்கள் வளர்க்குற பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க. அந்த பெண்ணுடைய விருப்பம் தெரிஞ்சுக்க வேண்டாமா நீலா? கேளுங்கள். பெண் சொன்ன ஆள் நல்லா தான் இருக்கிற, பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு சில கொள்கைகள் இருக்குது, ஒத்துண்டா கல்யாணம். என்ன கண்டிஷன்கள்? நீலன் கேட்டார். முதல்ல நீ ஸ்ரீ வைஷ்ணவனாக தீட்சை பெற வேண்டும். தோளிலே சங்க சக்கர சின்னம் பொருத்திக்கொள். நெற்றியிலே திருமணம் இருக்கணும். அப்புறம் தான் இந்த பக்கம் வரணும். இதுக்கு தற்காலத்தில் திருமணம் இட்டு கொண்டீர்களானால் என்னோடு வரக்கூடாது சினிமாவுக்கு சொல்கிறவங்க இருக்காங்க. இதுக்கு நேர்மாறியாக அந்த அம்மா இருந்தாங்க. இந்த குமுதவல்லிகள் தான் நம்ம சம்பிரதாயத்துக்கு வேணும். மற்ற வில்லிகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? அந்த குமுதவல்லி என்ன செஞ்சால், இப்படி ஒரு கண்டிஷன் போட்டால் நம்பர் 1 கண்டிஷன். நம்பர் 2 கண்டிஷன், நாள்தோறும் 1008 விஷ்ணு பக்தர்களுக்கு, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு உணவு கொடுக்கணும். எவ்வளோ பேருக்கு? 1008 பேருக்கு. அவர்கள் உணவளித்து அவர்களையெல்லாம் உட்காத்தி வச்சு வெற்றிலை பாக்கு கொடுத்து, சாப்பிட்டதுக்கு தட்சிணை, சாப்பிட்டதுக்கு கூலி கொடுத்து அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை பருக வேண்டும். அதன் பிறகுதான் என்கிட்ட வரணும். அப்படி சம்மதப்பட்டால் திருமணம். அன்றேல் நீ நானா. உடனே இந்த நீலன் பல பேற்றை கன்சல்ட் பண்ணார். நமக்கு சமாஷ்டம் யார் பண்ணுவாங்க? சங்க சக்கர சின்னம் புதிக்கிறவங்க. அக்னியில் ஹோமம் பண்ணி சூடாக சங்க சக்கரம் தோளில் வைக்கணும். உனக்கா? அப்போ கோவம் வந்து பலரை அடிச்சிட்டியானா என்று பலர் அஞ்சினார்கள். அப்போ ஒருத்தர் சொன்ன, பேசாமல் சாமிகிட்டே பண்ணிக்குது. சுவாமிகிட்டே, ஆமாம்ப்பா, இந்த சுவாமி ஒன்று சங்க சக்கரத்தை தோளில் வைக்கிறது ரெடியாக வச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்குது. அது எங்கே இருக்குது? நாச்சியார் கோயில், அங்கே போய் பண்ணிக்கோணும். அதை நம்பினான் நீலன். ஏன்னா எத்த தின்னா பித்தந்தெளியும், எது பண்ணினா கோதவல்லி மணந்து கொள்வாள் இல்லையா? அங்கே போனவுடனே பெருமாள்கிட்ட மனமுருக பிரார்த்திச்சான். எனக்கு தோளில் சங்க சக்கரம் பதிய வைக்கிட்டு தூக்கி வச்சுட்டே இருக்கு, இதுக்கு தானே. பகவான் அப்படி வச்சான். ஒன்று கனவு மாதிரி ஆயிடுச்சு. கனவில் கண்டேன் அவனேன்னு ஆழ்வாரே பாடுறார். அப்பேற்பட்ட எம்பெருமான் கனவு போல வந்தான், தோளில் சங்க சக்கரம் வச்சுட்டான். அதான் பார்த்தார். அப்புறம் 12 திருமணம் இட்டு கொண்டார். மந்திரோபதேசம் பண்ணா. இதுக்கு அர்த்தத்தை அப்புறம் சொல்லலாம், டைம் வரட்டும். போ, நானே சொல்கிறேன், திருக்கண்ணபுரத்தில் வந்து சொல்லிட்டான். ஆனால் அது அவருக்கு மறந்து போயிடுச்சு, தனக்கு சொல்ல போகிறாங்கிறது. அவர் என்ன பண்ணார்? தங்கிட்ட இருந்த பணத்தினால 1008 பேருக்கு சாப்பாடு போட்டார். அது 1 மாதத்துக்கு போட்டார். அப்புறம் அரிசி கிடையாது. இளவரச சிற்றரசர்கிட்ட வந்து சொன்னாங்க, சார் குதிரைலாம் காலி, இன்னைக்கு பாட்டுக்கு 1008 பேருக்கு சாப்பாடு போட, அதுக்கு தினமும் பெரிய வாழைத்தோப்பை வைக்க வேண்டியிருக்கு. இந்த பக்கத்தில் ஒரு நாங்கள் ஏரியாவில் நிலத்தை பிடிக்கி வாழைத்தோப்பு வச்சுருக்கோம். வாழை இலை போடுறதுக்கு 1008 பேருக்கு. இலைக்கே இவ்வளோ காசு. 1008 என்ன விலை ஆகும்? ஒரு இலை 10 ரூபா வச்சுட்டீங்கன்னா அதுவே 10,080 வேணும் ஒரு மாதத்துக்கு, ஒரு நாளைக்கு இலை. அப்புறம் அதை போல் 3 மடங்கு எல்லாம் பார்த்தா கால்குலேட்டர் இல்லாமல் முடியாது சுவாமி, விடு. அவ்வளோ தூரம் செலவு. அவன் என்ன பண்ணார்? நீலன் தன்னுடைய கையில் இருந்த நெல்லெல்லாம் தீர்ந்தவாறு அரசனுக்கு அனுப்ப வேண்டிய கப்பத்தை கட் பண்ணி இங்கே டைவர்ட் பண்ணிவிட்டார். ஃபண்ட் டைவர்ஷன் பண்ணிட்டார். அது ராஜாவுக்கு தெரிந்தது. ஆள் அனுப்பிச்சான், இந்த டைவர்ட் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத, ரிப்போர்ட் வந்திருக்கு, நல்லா இல்லை, அரசு வரியை கட்டு. அதை பற்றி நீலன் கவலைப்படலை. அதெல்லாம் கோபம் வந்துடுத்து ராஜாவுக்கு. தானே வந்துட்டான் நேராக படையெடுத்துட்டு. நீலாம் கொடுக்குறியா இல்லையான்னு. அவன் படையெடுத்து வந்தவுடனே நீலன் எதிர்த்து போரிட்டார். அவர் பார்த்தா பயம் வந்துடுச்சு, அவன் சைன்யத்தையே அழிச்சுடுவான் போல் இருக்கவன். அதெல்லாம் நீலா நிறுத்து, எதுக்கு சண்டை? நீ என்னுடைய ஃப்ரெண்டு தானே, இங்கே கிட்டக்கவா, நாம் பேசி தீர்த்து கொள்வோம், நமக்குள்ள எதுவானாலும் பேசிப்போம் வான்னு சொன்னான். இன்னொன்னே நீலன் கிட்டக்க வந்தார். வாழை உரையில் போடு, நம்ம நட்பர் விதுடா, வாழு உரையில் போடுனார். வேலைன்னா சொருகிக்கோன்னார்.
நீலன் வந்து நின்னான். அப்படி கண்ணால் ஒரு ஜாடை காட்டினான். சூழ்ச்சி வல்ல மன்னன். டபால் 2 பேர் பின்னாடி வந்து அவரை கைது பண்ணான். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நியாயமா பேச்சுவார்த்தை கூட்டு ஜெயிலில் போடுறே என்று கேட்டார் நீலன். சோழன் சொன்னான், என் சொத்தை எடுத்து நீ எல்லாரும் சாப்பாடு போடுறேன், நான் என்ன பண்ணுவேன்? அவரால் சிறையில் எங்கே வைக்கிறதுனா அவன் சொன்னான், நல்ல மனுஷனாக இருந்தான், நம்ம மேலே எந்த திருட்டு குற்றமும் இல்லை, ஏதோ பெருமாள் பக்தியாக அலையிறான், அதுக்கு அந்த அளவுக்கு சாப்பாடு போடுறான், நம்ம வரி பணத்தில் போடுறதா நமக்கு கஷ்டமாக இருக்குது, ஏதோ நமக்கு கொஞ்சம் டொனேஷன் கிட்ட தான் கொடுத்துருக்கலாம், அதனால் பேசாமல் அவனை ஒரு கோயிலே சிறை வச்சு நாச்சியார் பெருமாள் கோயிலையும் சிறை வச்சுட்டான். நீலன் திணுவாருனான், 2 நாள் ஆச்சு இப்படி என்னை மாட்டி விட்டியே பகவானே, மனைவியை பார்க்கணுன்னா 1008 பேருக்கு சாப்பாடு போட்டு கையெழுத்து வாங்கிட்டு போனால் தான் அவள் பார்ப்போம், 2 நாளாக சிறையில் இருக்கேன், எப்படி போடுவேன் அப்படின்னு கதறிக்கொண்டே உறங்கின நீலன் கனவிலே வந்தான் வரதராஜ பெருமாள். ராஜா வைஷ்ணவாடா, இங்கே நம்ம வேகவதி நதி கரையில் ஒரு புதையல் இருக்கு, கொடுக்குறேன், அது என்னன்னா தாராளமாக அவனுக்கு கட்ட வேண்டிய வரி பணம் டியூ எல்லாம் போயிடும். ராஜாவை அழைச்சின்னு வந்தான், வரி பணத்தை கொடுத்தான். அப்புறம் கொஞ்ச நாள் நடந்தது ததி ஆராதனை, மீண்டும் வருது. சரி, பணக்காரங்கிட்டது கொள்ளையடிச்சு கொடுக்க வேண்டியதான்னு கொள்ளையடிக்க தொடங்கி. கொள்ளைக்காரர் இருந்தபோது தான் ஒரு நாள் ஒரு மாட்டு வண்டியில் அழகிய தம்பதிகள் இறங்கினார். புதுமண தம்பதி பார்த்தான், எவ்வளோ அவங்க உண்டோ அத்தனை நகைக்கு 3 ரகம் அந்த கல்யாண பிள்ளையே, அவங்ககிட்டயும் ஒரு 2 கிலோ தங்கம் இருக்கும் போது இருக்கு. இந்த ஆள் அடித்தோம், இந்த நகையை அழித்தோம்னா ஒரு 2-3 மாதத்துக்கு சௌக்கியமாக சமாதானம் பண்ணலாம். அந்த பெண்மணி நகை போட்டிருக்கு, எவ்வளோ நகை உண்டோ அத்தனை நகையும் போட்டுருக்கேன். அவங்க நான் கூட போட்டிருக்கேன், பிரேஸ்லெட் போட்டிருக்கேன், இந்த பக்கத்தில் போட்டுருக்கேன், கடுக்கன் போட்டுருக்கேன், நான் போட்டுருக்கேன் இல்லையா, அதுக்கெல்லாம் மிஞ்சி போட்டுருக்கோம். ஒரு காசு மாலை போட்டிருக்கேன், 1008 காசு தங்க காசு. நிறுத்துன்னா அந்த மலையெல்லாம் கழட்டி இல்லைன்னா தொலைச்சி விடுவேன், நான் கொள்ளைக்காரன் இல்லை, இன்னப்பா புதுசாக கல்யாணமாகி போகிறோம், அந்தணர்கள் படுத்துறியப்பான்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது, கழட்டி விடுதாது. எல்லாத்தையும் கட்டி மூட்டை கட்டிவிட்டான். அந்த பெண்மணியுடைய தாலியை மட்டும் விட்டான், மூட்டை கட்டியாச்சு. அப்போ பார்த்தா இந்த ஆள் மட்டும் கையில் ஒரு மோதிரம் போட்டிருக்கான், அதே என் காட்டில் நான் வரல, டைட்டாக நான் காட்டுறேன்னு இழுத்தான், வரல, பல்லால் கடித்தான். அப்படி மேலே தெல்ல கை வச்சு நம்ம கலியனும் ஸ்டைலாக வேலை பண்ணுறீங்க. அந்த கை வெயிட் தாங்க முடியாமல் சரி விடியா போட்டோம், மோதிரம் கிடச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு அந்த கொள்ளையன் நீல அந்த மூட்டையை தூக்க போனால் மூட்டை மேலே வரமாட்டேங்கிறது, ஒட்டின்னு இருக்கு. ஃபெவிகால் போட்டு ஒட்டினா மாதிரி ஒட்டின்னு. அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடலாம், எப்படி திருவங்கை நீலம் கட்டிய மூட்டையை தூக்க முடியாது, பிரியாதபடி என்னையா மந்திரம் செஞ்சேன், ஒரு மந்திரமும் தெரியாது, நான் சொல்லி கூட ஏதோ பண்ணியிருக்கேன். உடனே அவன் காதிலே அஷ்டாட்சரத்தை சொன்னான் பகவான். ஆனால் அப்புறம் ஆழ்வாராயிட்டார் அவர், இது கிடக்கட்டும். அவ்வளோ நகையோடு பெருமாள் ஏன் போனான்? அந்த நகையெல்லாம் இப்போ எங்கே பார்க்கலான்னு கேட்டார். கருட சேவையில் பார்க்கலாம். எங்கே? திருவேங்கமுடியான். திருவேங்கமுடியான் கருட சேவையில் எத்தனை ஆபரணங்கள், முன்னொரு காசு மாலை தனக்கும் கருடனுக்கு சேர்த்து மேலேருந்து கீழே போடுறான் பாருங்க, அது மூலவர் போட்டுக்கிறதான். அவன் கருட சேவையில் உண்டு, அதே மாதிரி நாச்சியார் திருச்சாரூர் பிராட்டி கருட சேவை. இப்படி ஐஸ்வர்யத்தை அங்கமான நகைகளை உடையவன் ஐஸ்வர்யாங்க கலாபம். அப்படி குருடவானத்தில் சேவை தருகிற பகவான், அதாவது திருவேங்கடமுடியானுக்கு ஐஸ்வர்யாங்க கலாபன் என்று. இந்த ஸ்லோகத்தை கேட்குறீங்களா? ஐஸ்வர்யாங்க கலாபானாம் கணாநேஷ கருத்மதா ஐஸ்வர்யாங்க கலாபாக்கியா ததாதீதி சரண் பிரபு. இதற்கு தமிழ் பாட்டு கேளுங்க. கருட வாகனத்திலே காட்சி தருவான், அணிமணி பல பல அணிவான், 1000 காசு மாலை முதலா, திருச்செங்கனூரிலே அன்னைக்கும் அதுவே. எனவே ஐஸ்வர்யாங்க கலாபனாமே. எங்கே? என்னுடைய கலந்து ஜெபியுங்கள். ஐஸ்வர்யாங்க கலாபாய நமஹா. நமோ வெங்கடேஷாய வெங்கடத்துறைவார்க்கு நமா. ननाथो ननाथः
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।